சொற்களை செவிமடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெருந்துறை மாணவர்களின் என்ற மரபுகளின் சார்பாக இந்த மன்றத்திலே கூடியிருக்கக்கூடிய இருபால் மெய்யன்பர்களையும் உங்களுடைய குடும்பத்தினர் அனைவரையும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் பெருந்துறை மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளையின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அற்புதமான தினத்திலே கூடியிருக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இறையர்களும் ஒருவரும் பூரணமாக கிடைத்து உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளிலிருந்து முழுமையாக விடுபட்டு உங்களுடைய இலக்குகளை அனைத்து நிலைகளிலும் மிக சிறப்பாக அடைவதற்கு இந்த தவமும் ஒரு கருவியாக இருந்து அமையட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். இந்த அற்புதமான தினத்திலே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டும் வாழ்க வளம் என்று வாழ்த்தி வரவேற்று இந்த நிகழ்வுக்கு நாம் செல்ல இருக்கிறோம். தவம் நமது வாழ்வின் ஒரு அங்கமாக மாறும்போது வாழ்வே ஒரு இனிமையாகவும் எளிமையாகவும் நல்லதொரு முன்னேற்றத்துடனும் அமையும். தவம் வாழ்வின் ஒரு அங்கமாக அமையும் போது வாழ்வே எளிமையாகவும் இனிமையாகவும் முன்னேற்றமாகவும் வெற்றிகரமாகவும் அமையும். ஒரு கோணத்தில் இன்னொரு அப்போ தடைகள் வராதான்னா வரும். இன்னும் சொல்ல போனால் அதிகமாகவே வரும். அதோட கான்ட்ராவர்சியாக இருக்கிற முதல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அடுத்து சொல்லக்கூடியதுக்கும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கு அப்படின்னு நம்முடைய மனசு சொல்லும். ஒரு பயணத்தில் போகிறோம்னா என்னதான் ரோடு நல்லா இருந்தாலும், என்னதான் கிளைமேட் நல்லா இருந்தாலும், நம்முடைய வாகனமும் நல்லா இருக்கணும். அது ஓட்டக்கூடிய நபரும், அது நாமளாக இருந்தாலும் சரி, நம்முடைய நண்பராக இருந்தாலும் சரி, அல்லது டிரைவராக இருந்தாலும் சரி, அவரும் சிறப்பாக இருக்கணும். எல்லாமே சரியாக இருந்தாலும் இயற்கை நமக்கு ஒத்துழைக்கணும். மற்ற மனிதர்கள், நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்கள், அந்த சாலையில் பயணிக்கக்கூடிய அந்த மனிதர்களும் நமக்கு இசைவாக இணக்கமாக அமைந்தால் மட்டுமே நமது பயணம் நமக்கு சரியான நேரத்தில் சரியான இடத்தில் முடியும். இதுக்கு தடைகள் நாம் விரும்பினாலும் விரும்பட்டாலும், நாம் நம்பினால் நம்பாட்டாலும் எதிர்பாராத விதத்தில் நமக்கு வரத்தான் செய்யும். அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியது தவம். ஒரு பயணத்தில் மட்டுமல்ல, நமது வாழ்க்கை பயணத்திலும் அப்படித்தான். ஒன்று நாம் நினைத்தது, அதாவது வெற்றி அல்லது தோல்வி என்ற இரு வாக்கியங்கள் தான் நமது வாழ்க்கையில் அடிக்கடி நாம் லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, மேடு பள்ளம், இப்படித்தான் நம்ம வழக்கமாக சொல்லக்கூடியது. ஆனால் அந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிறத ஒரு தன்னம்பிக்கை பயிற்சியாளர் ஒருத்தர் என்ன சொல்றாரு, மகரிஷியும் அதுக்கு ஈடாக சில இடங்களில் பேசியிருக்காங்க. இதே கருத்து தான் வேற ஒரு கோணத்தில். வாழ்க்கையில் நமக்கு ஒரு விஷயம் நினைத்தபடி நடந்தால், அல்லது நினைத்ததற்கு அதிகமாகவே நமக்கு நல்ல முறையில் நடந்தால் அதை வெற்றி என்று கொண்டாடுகிறோம். நினைக்காதது நடந்தால் அல்லது எதிர்பாராத விதத்தில் ஏதாவது ஒன்று தவறுதலாக நடந்தால் அதை தோல்வி என்று நாம் சொல்கிறோம். ஆனால் உண்மைகளே வெற்றி என்பது உண்டு என்று சொல்லலாம், ஆனால் தோல்வி என்ற ஒன்று கிடையாது. அப்போ என்ன வார்த்தை அதுக்கு பயன்படுத்தலாம் என்றால், உணவுத்த நிபுணர் என்ன சொல்கிறார் என்றால் அனுபவம், வெற்றி அல்லது அனுபவம். இப்படி வெற்றியும் ஒரு அனுபவம் தான், ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். தோல்வியும் ஒரு அனுபவம் தான், அதை ஏற்ற மறுக்கிறோம். அந்த பணமோ அல்லது வேறு ஏதாவது உறவு ஏதோ ஒரு வகையில் நமக்கு எதிர்பாராது நடக்கும்போது தோல்வியாக நினைக்கிறோம். அதை அப்படி எடுக்காமல் அதை அனுபவமாக எதனால் இப்படி நடந்தது,
என்னுடைய தவறு அந்த இடத்துல எங்கே இருக்கு? இந்த சிந்தனைக்கு மனம் வரும் எப்பொழுதென்றால் அமைதியாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கும்போது மட்டுமே. அந்த ஏற்புத்தன்மை, அமைதி, நிதானம் எப்பொழுது நமக்கு வரும் என்றால் தவத்தினால் மட்டுமே வரும். தவம் நமக்கு பொருளோ புகழோ அல்லது வேறு சில வாய்ப்புகளோ கொடுக்குமா என்றால் நிச்சயமாக கொடுக்காது. ஆனால் அதை அடையக்கூடிய பக்குவத்தை மனதிற்கு கொடுக்கும். அதை அடையக்கூடிய சூழ்நிலையை நம்மை சுற்றி உருவாக்கி கொடுக்கும். எல்லா வாய்ப்புகளும் நம் முன்னே இருந்தாலும் அதை பார்க்கக்கூடிய கண் நமக்கு வேண்டும். அதான் கண்ணுள்ளவன் பார்க்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஒரு வேத வசனம் கூட உண்டு. நாம் தயாராக இருந்தால் இறைவன், இயற்கை நமக்கு எப்பொழுதும் நம்மை சுற்றி வாய்ப்புகளை அபரிமிதமாக வழங்கி கொண்டே இருக்கிறது. நம்முடைய தகுதியும் திறமையும் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை மட்டும்தான் அவன் எப்போ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நாம் எதை செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவையும் ஒரு திடகாத்தமான மனநிலையையும் ஒரு துணிவையும் கொடுப்பது தவம். அதிலேயும் குறிப்பாக இன்று நாம் செய்யவிருக்கும் பஞ்சபோத நபர்கள் நோன்பானது அனைத்து தடைகளிலிருந்து பொருளாதாரம், தொழில் மற்றும் உடல் மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து தடைகளிலிருந்தும் குறிப்பாக எக்ஸ்டர்னல் ஹர்டில்ஸ், வெளியிலிருந்து வரக்கூடிய புற தாக்குதல்களிலிருந்து, அது பிரபஞ்ச அளவில் எங்கிருந்தாலும் சரி, பஞ்சபூதங்களிலிருந்து வந்தாலும் சரி, மற்ற கோள்களிலிருந்து வந்தாலும் சரி, எங்கிருந்து அந்த தடைகள், பஞ்சபூதங்கள் கோள்களில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்றி அமைக்க முடியும் என்றால் நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்கள், பொருளாதாரம், இதெல்லாம் அதுக்கு உட்பட்டு தானே இருக்கு. அப்போ அது நீங்குமா? நீங்காதான்? நாமளே சிந்தனை செய்து கொண்டு தெரிந்து கொள்ளலாம். அப்போ பிரபஞ்ச அளவில் இருக்கக்கூடிய அந்த ஜட பொருளிலிருந்து வரக்கூடிய ஆற்றல்கள் கூட அதை நம்மளால் மாற்றி அமைக்க முடியாது சாதாரணமாக. ஆனால் தவத்தினால் நம்முடைய அலைவரிசையை மாற்றி அமைப்பதால், மன அலைச்சலின் அலைவரிசையை மாற்றி அமைப்பதால் அந்த கிரகங்களுக்கு, அந்த கோள்களுக்கு, நட்சத்திரங்களுக்கு ஒத்ததாக நமது மனதையும் உடலையும் மாற்ற முடியும். மாற்றும்போது என்ன நடக்கும் என்றால், அது இணக்கமான தன்மையாக நமது வாழ்வில் ஒரு அலை வீச்சை நமக்கு வழங்கும். சாதகமாக நமக்கு வழங்கும். பாதகத்தை குறைத்துக் கொள்ளும். ஒரு எதிரியை கூட நண்பனாக மாற்ற முடியும். எப்படி? நம்முடைய அணுகுமுறை மாறும் பொழுது அட்லீஸ்ட் அவர் நம்மகிட்ட வச்சிருக்கக்கூடிய அந்த தவறான அந்த கருத்தை கூட நண்பனாக மாறுகிறார் அல்லது நம்மிடமிருந்து விலகுவார். இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று கட்டாயம் நடக்கும். நாம் அதிகமாக பாசிட்டிவான ஒரு அலை இயக்கத்தை நம்மை சுற்றி உருவாக்கும் போது அவர் நண்பனாக மாறுவார். கொஞ்சம் பரவாயில்லாமல் வச்சிருந்தோன்னா நம்மளை எதிரியாக நினைக்கிறதை குறைச்சிட்டு விலகி செல்வார். நண்பனாக மாறுவது என்பது நம்முடைய அலை இயக்கம் இன்னும் அதிகமாக மாற்றும் பொழுது, நமக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கும்போது ஒரு மீடியமாக நம்மை மாற்றிக்கொண்டாலே எப்படியோ அவரால் நமக்கு தொந்தரவு வராது. இதே போல்தான் நம்ம பஞ்சபூதங்களுக்கும் நவகிரகங்களுக்கும். பஞ்சபூதங்கள் தான் இந்த பூமி என்ற உருண்டையை இயங்கிக் கொண்டிருக்கிறது. நமது உடலிலும் அதே பஞ்சபூதம் தான். நிலமாக எலும்பு சதை, நீராக ரத்த ஓட்டம், நெருப்பாக மூச்சு காற்று, நமது உடல் சூடு, காற்றாக மூச்சு காற்று. அதே போல விண்ணாக இருப்பது நமக்குள்ளாக உயிராக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது, நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல நாம் பஞ்சபூதங்களிலிருந்து அனைத்தையும் துய்த்துக் கொண்டிருக்கிறோம்.
உணவு என்ற வகையில் நிலத்தையும், நீர் மற்றும் நீர் ஆகாரங்கள், டீ காபி எதுவாக இருந்தாலும் அது நீரையும், நீர் என்ற பகுதியையும், உடல் சூடு என்பது ஏற்கனவே நமக்குள்ளே இருக்குது. சில நேரங்களில் நம்ம குளிர் காய்வதற்காக அந்த வெப்பத்தை தீயிட்டு நம்ம பக்கத்தில் போய் இது பண்ணிக்கணும். அதே மாதிரி சமையல் பண்ணுறது, இது போன்ற ஹீட்டர், இந்த மாதிரி நிறைய வகையில் நமக்கு வந்து வெப்பம் என்ற சூடு என்ற போதம் நமக்கு உதவியாக இருக்கிறது வாழ்க்கைக்கு. அதே போல் நமக்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று இல்லாமல் ஒரு வினாடி கூட, ஒரு நொடி கூட, ஒரு நிமிடம் கூட பயிற்சி பொறுத்து ஒரு 5 நிமிடம் வரைக்கும் கூட சில பேர் இருக்க முடியும். மூச்சு பயிற்சி நல்லா பழக்கம் உள்ளவங்க. அதுக்கு மேலே கண்டிப்பாக யாராலையும் எனக்கு தெரிந்த வகையில் இருக்க முடியாது. ஸோ இதை மாதிரி நமது வாழ்க்கையில் நாம் தோன்றதற்கு, இந்த பூமி தோன்றுவதற்கு காரணமாக இருந்ததும் பஞ்சபூதங்கள் தான். நமது உடலில் ஓடிக்கொண்டிருப்பதும் பஞ்சபூதங்கள் தான், பஞ்சபூதங்கள் போட்டு தான். நமது வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான சக்தியை பெறுவதும் பஞ்சபூதங்களில் தான். அப்போ பஞ்சபூதங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையின் அங்கமாக இருக்கிறது. அதே போல நவகிரகங்கள், நாம் வாழக்கூடிய பூமி சார்ந்து இயங்கக்கூடிய கோள்கள், இதெல்லாம் நவகிரகங்கள் வரும். இந்த நவகிரகங்கள் வந்து எப்பவும் ஒரு பொருள் சுழலும் போது அதுலேருந்து ஒரு அலை வரும். உதாரணத்துக்கு நம்ம தலைக்கு மேலே ஓடக்கூடிய ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கு. அது ஒரு ஃபேன் கொஞ்சம் அதிகமாக சுற்றுது, அது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தென்றல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இனிமையாக இருக்கும். சூறாவளி அப்படிங்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். புயல்ங்கிறது அதை விட கஷ்டமாக இருக்கும். எல்லாம் காற்று தானே. இப்போ தென்றல் கூட வரும்போது இனிமையை கொடுக்குது. அதே சூறாவளி கூட புயல் கூட வரும்போது நமக்கு வந்து ஒரு ஒவ்வாமை, ஒரு ஒத்துக்கிடாத அந்த எரிச்சல் ஓட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. எந்த ஒரு விஷயமும் அப்படிதான். நம்ம பேசக்கூடியதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருந்தால் காது வலிக்க ஆரம்பிச்சு சத்தமாக கேட்கும், வார்த்தையாக கேட்காது. சத்தம் வேறு, வார்த்தை வேறு. ரெண்டும் ஒன்று தான் விஞ்ஞானபூர்வமாக பார்த்தா. ஆனால் உணர்வுபூர்வம் பார்க்கும்போது வார்த்தையில் பொருள் இருக்கும், சத்தத்தில் பொருள் இருக்காது. அதான் திருவள்ளுவர் கூட சில பேர் பேசும்போது இவர் ஜீசஸ் சொல்வார், உங்களுடைய பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெண்கலத்தை தட்டுவார் ஓங்கி. இந்த சத்தம் விட வெண்கலத்தை போன்றது. அந்த வெண்கல சத்தத்துக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குதா? இல்லை. அதே போல தான் தேவையில்லாம வீணான பேச்சு நம்ம வந்து ஒரு சத்தம் மாதிரி போகும். அதனால தான் உறவு முறைகளில் கூட பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்கள் வர்றது காரணம், நம்ம நினைக்கிறத மற்றவங்க கேட்கணும்னு நினைக்கணும். ஆனால் அடுத்தவங்க உணர்வு எப்படி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இல்லாமல் பெரும்பாலும். காரணம் என்ன அப்படின்னா, நாம் மட்டும் கரெக்டு, மற்றவங்க சரியில்லை அப்படிங்கிற நார்மலாக இருக்கக்கூடிய ஹியூமன் நேச்சர், மனிதனுடைய இயல்பு. இந்த இயல்பு நமக்கு இயற்கையாகவே மாற ஆரம்பிக்கும் கவனத்தினால். இது வந்து நமக்கு கோழைத்தனம் அல்ல. நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க, மற்றவங்கள்ட்ட இறங்கி போனாலும் பணிந்து போனாலும் கோழைத்தனம், அதுதான் வீரத்தோட உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யார் சொல்றாரு? விவேகானந்தர் மாபெரும் துறவி சொல்றாரு. ஒருத்தருக்கு பணிந்து போவதாலோ இறங்கி போவதனாலோ நாம கோழை அல்ல, நாம தான் வீரம் அப்படிங்கிறார். கணவன் மனைவி கடைகளில் பிரச்சனை வரும்போது யார் விட்டு கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு பெரும்பாலும் ஒரு கேள்விக்குறி வந்துகிட்டே இருக்கும். மகரிஷி என்ன சொல்றாரு? யார் அறிவாளியோ அவங்க தான் முதல்ல விட்டு கொடுப்பாங்க. கணவன் விட்டு கொடுக்கணும், மனைவி விட்டு கொடுக்கணும் சொல்லலை. யார் அறிவாளியோ அவங்க தான் முதல்ல விட்டு கொடுப்பாங்க. அப்போ நம்ம யார் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது நாம தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? அதுவே அவர் நீங்கள் பண்ணணும், நீங்கள் பண்ணணும், எதுவுமே கண்டிஷன்ஸோ அட்வைஸோ எங்கேயுமே மகிழ்ச்சி என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு அவர் வந்து கொடுக்கல. என்னுடைய அறிவுப்பட்டு நான் சிந்தித்த சிந்தனையின் அடிப்படையில் பயிற்சி ஏற்பட்ட வகையில் எதுவுமே கட்டாயமாக திணிக்கவில்லை. அதனால தான் என்னவோ இங்கே வந்து வரக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும்.
கண்டிஷன்ஸ் போடுற இடத்துலலாம் நல்லா நிறைய வராங்க. கண்டிஷன் போடாத மகரிஷி பண்ண ஒரு மிஸ்டேக்கோ அப்படின்னு எனக்குள்ள அடிக்கடி எனக்கு தோணக்கூடிய ஒரு கருத்து. அதே மாதிரி இங்கே அந்த கட்டணம் எல்லாம் மிக குறைவாக வைக்கிறதுனாலையும் இதனுடைய மதிப்பு மக்களுக்கு தெரியாமல் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள அடிக்கடி தோணும் சிந்தனை. ஏன்னா எளிதானதெல்லாம் மலிவானது அப்படின்னு நம்மளுடைய மைண்ட் செட்டில் பெரும்பாலும் இருக்கு. தப்பு கிடையாது, ஏன்னா நமக்கு அப்படி விதிக்கப்பட்டுருச்சு. ஆனால் அப்படி கிடையாதுங்க. எளிதானதெல்லாம் மலிவானது அல்ல. சில நேரங்களில், சில இடங்களில், சில நேரங்களில். ஸோ அதனால் அப்படிப்பட்ட ஒன்று தான் இந்த மனவளக்கல் என்னும் மாபெரும் பொக்கிஷம். நமது வாழ்க்கையை மாற்றிய ஒரு அற்புதமான ஒரு பெட்டகம், ஒரு கருவி. எந்த வார்த்தையில் சொன்னாலும் அது பொருந்தும். வாழ்க்கை வளமுடன். இப்போ இந்த அற்புதமான நல்லதே பஞ்சபூத நவகிரகமும் நமது உடல், மனம், பொருளாதாரம், தொழில் அனைத்துலையும் இருக்கக்கூடிய தடைகளிலிருந்து விடுபட்டு அனைத்து நிலைகளிலும் முன்னேற்றத்தையும், ஏற்றத்தையும், மகிழ்ச்சியும், வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான தவப்பயிற்சியில் ஒன்று இந்த பஞ்சபூத நவகிரகமும். இதை நாம் தினந்தோறும் செய்யலாம், தப்பே கிடையாது. தவம் எந்த தவமும் எப்போனாலும் செய்யலாம். இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள், அப்படியே இல்லையா 15 நாளுக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை செய்யும் போது எந்த நாளில் செய்யலாம், நமக்கு எந்த நாளும் செய்யலாம். ஆனால் அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் செய்யும் போது கூடுதல் சிறப்பு. நம்ம வீட்டில் எவ்வளோ பெருசாக பூஜை அறை கட்டியிருந்தாலும் நாம் அந்த திருப்பதிக்கோ, திருவண்ணாமலைக்கோ, அல்லது மசூதிக்கோ, சர்ச்சுக்கோ போய் நம்ம கும்பிடுற மாதிரி அந்த எஃபெக்ட் மனதளவில் கிடைக்காது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நாம் அந்த குறிப்பிட்ட நாட்களில் செய்யும்போது, அதுவும் அறிவுத்தூர் கோயில் இதுக்குன்னே கட்டி வச்சுருக்காங்க. கோயில் மாதிரி நமக்கு அறிவுத்தூர் கோயில். சிலை இருக்காது, வழிபாடு இருக்காது. இங்கே சிலை என்பது நமது அறிவு, வழிபடுதல் என்பது தவம். இது செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இறை அருள் என்பது நமக்கு கிடைக்கும். பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம் என்னது? பழனியில் லட்சம்பூரில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மகரிஷி போன்ற மகான்கள் சொன்னால் பஞ்ச அமிர்தம். பஞ்சம்னா 5. இந்த 5 குளங்களை கடைந்து நாம் செல்லும்போது அங்கே ஒரு அமிர்தம் சுரக்கும். அதுதான் பஞ்ச அமிர்தம். அந்த அமிர்தம் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் மலையிலையும் கடல்லையும் தேடி தவறு கிடையாது. கண்டிப்பாக அதனால் சேர்ந்தான். பக்தி மார்க்கம் என்பது நமது அமைப்புக்கு எதிரான ஒன்று அல்ல. அது மகரிஷி நிறைய இடங்கள் கோயில் பற்றி நிறைய எழுதியிருக்கிறாங்க. சமயமும் மதங்களும் சடங்குகளும் பற்றி புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. வாழ்விடமும் ஜோதிடமும் வாணியமும் பற்றி எழுதியிருக்கிறாங்க. அதில் உள்ள அறிவியல் உண்மை என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். கோயிலுக்கு உள்ளேயோ அல்லது கோயிலுக்கு வெளியே கூட நமக்கு நிறைய தகராறு நடக்கிறத பார்த்துருக்கோம். அப்போ நம்ம எதுக்காக போகிறோம்? அந்த பர்பஸ் மறந்து ஏதோ டூர் மாதிரி போயிட்டு வரல. போனால் எந்த இடத்துல எப்படி உட்காரணும், எவ்வளோ நேரம் அங்கே வழிபடணும், எந்த மாதிரி சுற்றி வரணும், அதில் நமக்கு சில இடத்துல உட்கார்ந்து பயிற்சி பண்ணுறது, அதாவது சாமி கும்பிட்ற மாதிரி வச்சுருப்பாங்க. சில இடத்துல விழுந்து கும்பிட்ற மாதிரி வச்சுருப்பாங்க. சில இடத்துல நின்றுக்கிட்டு இருக்குன்ற மாதிரி வச்சுருப்பாங்க. சில இடத்துல வளம் வர்ற மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் இதனுடைய நுணுக்கம் என்ன? இது எதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க? அதுலேயும் கல்லில் அதை கட்டியிருக்காங்க. இதெல்லாம் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. சரிங்களா? அதை நாம் புரிந்து கொண்டு, அதை உணர்ந்து கொண்டு நம்ம வழிபாடு, பக்தி மார்க்கம் செய்தால் அது மிக சிறந்த ஒரு முறை. பக்தி மார்க்கம் மிக சிறந்த முறை மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எளிமைப்படுத்தி கொடுக்கக்கூடியது தான் நமது அமைப்பு போன்ற எல்லா அமைப்புகளும். அது குறிப்பாக மகரிஷியோட இது பார்த்தீங்கன்னா மிக 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 எளிமையானது. ஒரு படிக்காத ஒரு பாமரனும் புரிந்து கொள்ள முடியும். படித்து உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த டாக்டரேட், பிஹெச்டி பண்ணாங்க, அவங்க முதற்கொண்டு புரிந்து கொள்ள முடியும். எல்லாருக்கும் ஏற்ற வகையில் அந்த விளக்கத்தை, பயிற்சியை மிக 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 எளிமைப்படுத்தி, எளிய முறை குண்டலினி யோகம் அல்ல, எளிமைப்படுத்தப்பட்ட குண்டலினி யோகம் என்று பேராசிரியர் சொல்வார். அப்போதான் எனக்கு புரிஞ்சது, இது எளிய முறைன்னா ரொம்ப ஈஸி, சிம்பிள்னு நினச்சிருக்கோம். அப்படி கிடையாது. கஷ்டமானதை சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா, நாட் சிம்பிள் குண்டலினி யோகா, சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா.
நாட் சிம்பிள் எக்ஸசைஸ், சிம்பிளிஃபைடு எக்ஸசைஸ். இந்த வார்த்தையை நீங்கள் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது அதனுடைய அர்த்தம் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக நமக்கு உருவாக முடியும். சிம்பிளிஃபைடு எல்லாமே எளிமைப்பட்ட, அப்போ என்ன அர்த்தம்? கஷ்டமாக இருந்ததை எளிமையாக்கி கொடுத்துருக்காரு. எதனால்? அன்பும் கருணையும் தனக்குள்ள ஊற்றெடுத்து பெருகுவதனால். அதனால் இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் இந்த வகை எவ்வாறு சொல்லுவேன்? இன்ப நிலையதை, ஏக நிலையதை, அன்பு நிலையதை அறிந்திடலாம் என்று இன்னொரு கவியில சொல்றாரு. அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமரு. அன்பர்களே வாரீர், இன்ப நிலையதை, ஏக நிலையதை, அன்பு நிலையதை அறிந்திடலாம் என்று இன்றேனும் எழுச்சி பெற்று உய்வீர் அப்படின்னு ஒரு இடத்துல அதே கவியில் பொறுப்புள்ளது. ஸோ அதனால் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நிலைகளிலும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நிறைவாகவும் மகிழ்வாகவும் வெற்றிகரமாகவும் அமைதியாகவும் வாழ்வதற்கு அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் சூப்பமாக நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவாராக. இந்த கவனத்தின் மூலமாக மேலும் நாம் மேற்கொண்டு வரும் அனைத்து பயிற்சிகளின் மூலமாகவும் தத்துவங்களின் மூலமாகவும் சிந்தனைகளின் மூலமாகவும் வாழ்க்கை ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த ஒரு சுவாசம், மிக ஆழ்ந்த வெளி சுவாசம். மூச்சு உள்ளே செல்வதை விட வெளியே செல்லும் அளவு சற்று அதிகமாக இருக்குமாறு கவனத்தோடு கூடிய பயிற்சி. நிதானமான உள் சுவாசம், மிக நிதானமான வெளி சுவாசம். ஆழ்ந்து மனம் ஒன்று மூச்சோடு இணைந்து இருக்கட்டும். அனைத்து எண்ணங்களிலிருந்தும் படிப்படியாக மனம் விடுபட்டு மூச்சிலேயே ஒன்று இருக்கட்டும். கவனம் இடது நாசின் வழியாக சுவாசம் வெளியேறும்போது நாடி சுத்தி பிராணாயாமம் நிறைவு செய்து கொண்டு தண்டு விட சுத்தி பிராணாயாமம். கைகளை இரண்டையும் மறைந்து போட்டு வைத்துக் கொண்டு தலை, கழுத்து, முதுகு தண்டு நேர் கோட்டில் அமையுமாறு அமர்ந்து கொண்டு மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே ஆக்குமே. மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம், உயிர் சக்தியானது மூலாதாரத்திலிருந்து ஆக்னா சக்கரத்திற்கும், ஆக்னா சக்கரம் மூலாதாரத்திற்கும் எங்கும் கீழமாக இயங்கிக் கொண்டிருப்பதை மூச்சின் துணையோடு கவனித்துக் கொண்டிருக்கிறோம். மூச்சை விட்டுக்கொண்டே ஆக்னை, மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். மேலும் சில தடவைகள் இதே போன்று சேர்த்து கவனங்கள். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த இடம் முழுவதும் ஒரு அழுத்தமான உணர்வு. நல்லா கவனிச்சு பாருங்க, தெரியும். இறை சக்தி நம்மை சூழ்ந்து அழுத்தமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின. அதே ஆற்றல் தலை உச்சிந்தன் பாதம் வரை. இப்படி ஒரு சிலைக்கு அபிஷேகம் பண்ணும்போது மேலிருந்து கீழே வரைக்கும் அந்த ஊற்றக்கூடிய நீரானது
சக்தியானது, இறை சக்தியானது நமக்குள் ஊன்றி பாய்வது போன்ற ஒரு பாவனை. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அணையணையாக பாய்வதை உணர்கிறோம். நல்ல கவனிங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அணை அணையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் பஞ்சபூத நவகிரக தவம். பஞ்சபூதங்களை பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் என்று சொல்வார்கள். அவை நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இவற்றில் ஐந்தாவது தத்துவமாக இருக்கக்கூடிய மண் என்ற நிலம் மீது மனம் செலுத்தி தவம் தொடங்குகிறோம். நிலத்திற்கு அறிகுறியாக நாம் வாழுகின்ற இந்த நில உலகத்தையே பூ உலகத்தையே தவத்திற்கு எடுத்துக்கொள்வோம். இந்த பூ உலகமானது மண், உலோகங்கள், ரசாயனங்கள் இவற்றால் ஆனது. தன்னைத்தானே 1000 மைல் வேகத்தில் சுற்றிக் கொள்கிறது. 25,000 மைல் சுற்றல உடையது. மணிக்கு 1000 மைல் வேகத்தை சுற்றி கொண்டு சூரியனை சுற்றும் பாதையில் சுமார் 14 லட்சம் மைல் சுற்றி ஓடி வருகிறது. இத்தகைய வியத்த கோள் நாம் வாழுகின்ற இந்த நில உலகம். இந்த நில உலகத்தின் பெருமையும் மதிப்பையும் மனவெறி கொண்டு மதித்து உணர்ந்து போற்றுகிறோம். அதன் ஆற்றலோடு ஒன்றி கலந்து உயிர் கலந்து பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்கிறோம். மண்ணிலிருந்தும் மண்ணினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். மண்ணை பயனுள்ள முறையில் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். மண் என்ற நிலம் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றிக் கொண்டிருக்கிறோம். நாம் வாழுகின்ற இந்த பூமி குழந்தையே மனதில் எடுத்துக்கொண்டு அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று லயமாகி தவம். மண் என்ற நிலம் மீது தவம். நான்காவது தத்துவமாக நீரின் மீது தவம் தொடங்குகிறோம். நாம் வாழ்கின்ற இந்த பூ உலகமானது 72 பாகம் நீரால் சூழப்பட்டுள்ளது. நீரின் இருப்பை மேகங்களிலும் தாவரங்களிலும் உயிரினங்களிலும் நாம் உணர முடிகிறது. நீரானது நமது வாழ்விற்கு எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். நீரின் பெருமையும் மதிப்பையும் மனவெறி கொண்டு மதித்து உணர்ந்து போற்றுகிறோம். நீரோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்கிறோம். நீரிலிருந்தும் நீரினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். நீரை பயனுள்ள முறையில் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நீரின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றிக் கொண்டிருக்கிறோம். பறந்து விரிந்து ஆழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு கடல் பரப்பையே தவத்திற்கு எடுத்துக்கொள்வோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று லயமாகி தவம். நீரின் மீது தவம்.
மூன்றாவது தத்துவமாக இருக்கக்கூடிய நெருப்பின் மீது நாம் தொடங்குகிறோம். நாம் வாழுகின்ற இந்த பூ உலகமானது தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொண்டிருப்பதால் அதனுடைய கனத்த அணுக்கள் எல்லாம் நடுமையத்தில் நெருக்கமாக கூடிக்கொண்டே இருக்கின்றன. அந்த நெருக்கத்தின் காரணமாக அங்கே ஒரு அணுசிதைவு ஏற்பட்டு எப்பொழுதும் ஒரு பெரிய நெருப்பானது பூமியின் மையத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய கனலானது நாம் வாழ்கின்ற பூமியின் மேற்பகுதி வரை வந்து இங்கு வாழும் உயிர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்துக் கொண்டே இருக்கிறது. நெருப்பானது நமது வாழ்விற்கு எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். நெருப்பின் பெருமையும் மதிப்பையும் மனதில் கொண்டு மதித்து உணர்ந்து போற்றுகிறோம். நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்கிறோம். நெருப்பிலிருந்தும் நெருப்பினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காத்து பெறுவோம். நெருப்பை பயனுள்ள முறையில் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றிக் கொண்டிருக்கிறோம். பூமியின் மையத்தில் இருந்து கொண்டிருக்கிற அந்த பெரிய நெருப்பையே தவத்திற்கு எடுத்துக்கொண்டு அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று லயமாகி தவம். நெருப்பின் மீது தவம். பரிணாமத்தில் இரண்டாவது தத்துவமாக இருக்கக்கூடிய காற்றின் மீது நாம் தொடங்குகிறோம். இந்த பூமி உருண்டையானது பூமி உருண்டை சுற்றி சுமார் 10 மைல் உயரத்திற்கு அடர்த்தியாகவும் அதற்கு மேல் லேசாகவும் காற்றானது ஒரு கவசம் போல சூழ்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. நமது உடலில் மூச்சு காற்றாகவும் இயங்கிக் கொண்டிருக்கும் அதே காற்றுதான். காற்றானது நமது வாழ்விற்கு எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். காற்றின் பெருமையும் மதிப்பையும் மனவிரை கொண்டு மதித்து உணர்ந்து போற்றுகிறோம். காற்றோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்கிறோம். காற்றிலிருந்தும் காற்றினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காத்து பெறுவோம். காற்றை பயனுள்ள முறையில் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். காற்றின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றிக் கொண்டிருக்கிறோம். பூமி ஒன்றை சுற்றி இருக்கக்கூடிய காற்று மண்டல மனதிற்கு மனதை விரித்து அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று லயமாகி தவம். காற்றின் மீது தவம். பரிணாமத்தில் முதல் தத்துவமாக இருக்கக்கூடிய விண்ணின் மீது தொடங்குகிறோம். இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய மிக நுண்ணி இயக்க மூலப்பொருள்தான் விண் என்ற உயிராற்றல். நம் உடலில் உயிராற்றலாகவும் பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றல் களமாகவும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது விண். இந்த விண்ணின் சேர்க்கைதான் நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற மற்ற 4 பூதங்களும். விண்ணானது நமது வாழ்விற்கு எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். விண்ணின் பெருமையும் மதிப்பையும் மனதில் கொண்டு மதித்து உணர்ந்து போற்றுகிறோம். விண்ணோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்கிறோம். விண்ணிலிருந்தும் விண்ணினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம்.
மனம் செலுத்தி தவம் இயற்றிக் கொண்டிருக்கிறோம். பிரபஞ்சம் முழுவதும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள நிறைந்த சக்தி களத்தை நோக்கி இந்த தவம் இயற்றிக் கொண்டிருக்கிறோம். நிறைந்த சக்திகளமாகிய இந்த பிரபஞ்சத்தில் கோடான கோடி நட்சத்திரங்கள் மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவற்றிலே ஒரு நட்சத்திரம் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சூரியன். சூரியனையும் அதனை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கோள்களையும் நவகோள்கள் என்று அழைக்கிறோம். இந்த நவகோள்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வேகத்தில், ஒவ்வொரு விதமான தூரத்தில் சூரியனை மையமாக வைத்துக்கொண்டு சுற்றி வருகிறது. சூரியனும் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த சுழற்சியின் காரணமாக ஒரு அணு இயக்கமானது ஒவ்வொரு கோள்களிலும் எப்பொழுதும் வீசிக்கொண்டே இருக்கிறது. அந்த காந்த அலை இயக்கமானது நமது உடலுக்கும் உயிருக்கும் வாழ்விற்கும் நேரடியாக பல்வேறு வகைகளில் தொடர்புடையவை. அந்த காந்த அலைகள் நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்து கொண்டிருப்பதற்காக இப்பொழுது இந்த நவ கிரகங்கள் மீது தவம் தொடங்க இருக்கிறோம். நவ கிரகங்களில் முதன்மையாக இருக்கக்கூடியது சூரியன். சூரியன் ஒரு மாபெரும் நெருப்பு கோலம். சூரியன் 25 நாட்களுக்கு ஒரு சுற்று வீதம் தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறது. ஆரஞ்சு நிறமான காந்த அலைகளை வீசிக்கொண்டே இக்காந்த அலைகளானது நமது உடலில் உள்ள எலும்புகளோடு தொடர்புடையவை. சூரியனானது நாம் வாழ்கின்ற பூமியில் 19 லட்சம் மடங்கு உருவத்தில் பெரியது. சூரியனுடைய காந்த அலைக்கதிர்கள் ஆரஞ்சு நிறமானவை. அந்த காந்த அலைகளானது நமது வாழ்வில் வெற்றி, கல்வி மேன்மை, அறிவு மேன்மை, உடல் நலம், மனவளம் மற்றும் வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்க உள்ளது. சூரியனுடைய காந்தலைகளை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். எப்பொழுதும் சூரியனுடைய காந்தலை கதிரானது நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சூரியன் எனும் மாபெரும் நெருப்பு கோலத்தின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றிக் கொண்டிருக்கிறோம். அதிகாலையில நாம் பார்க்கக்கூடிய ஆரஞ்சு நிறமான தோட்டத்தோடு கூடிய அந்த சூரியனையே நாம் தவத்திற்கு எடுத்துக்கொள்வோம். அதனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று லயமாகி தவம். சூரியன் மீது தவம். சூரியனிலிருந்து முதலாம் வட்டப்பாதையில் சுமார் 3 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை சுற்றி வலம் கொண்டிருக்கும் கோள் புதன். புதன் சூரியனை ஒரு முறை சுற்றி முடிக்க 88 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. பசுமை நிறமான காந்தலை கதிரை வீசிக்கொண்டே இக்காந்தலை கதிரானது நமது உடலில் உள்ள தோலோடு தொடர்புடையவை. புதனுடைய காந்தலை கதிரானது உடல் நலம், மனவளம், கல்வி மேன்மை, அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் இவை அனைத்தையும் அளிக்க வல்லவை. புதனுடைய காந்தலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். எப்பொழுதும் புதனுடைய காந்தலை கதிரானது நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. புதன் என்னும் கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றிக் கொண்டிருக்கிறோம். பசுமை நிறமான தோற்றத்தோடு கூடிய அந்த புதனோடு ஒன்றி
சுக்கிரன் சூரியனை ஒரு முறை சுற்றி வர 225 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. வெண்மை நிறமான காந்தலை கதிரை வீசிக்கொண்டே இக்காந்தலை கதிரானது நமது உடலில் உள்ள சுக்கிரத்தோடு தொடர்புடையவை. சுக்கிரனுடைய காந்தலை கதிர்கள் உடல் நலம், மனவளம், இல்லற வாழ்க்கை இனிமை, நட்பு நலம், மன மகிழ்ச்சி, வாழ்க்கை வளங்கள் இவை அனைத்தையும் அளிக்க வளங்கள். சுக்கிரனுடைய காந்தலை கதிரை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். எப்பொழுதும் சுக்கிரனுடைய காந்தலை கதிரானது நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சுக்கிரன் எனும் பொருள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்பாக பார்க்கக்கூடிய விடிவெளி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரகாசமான தோற்றத்தோடு கூடிய பொருள்தான் சுக்கிரன். அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பட்டு லயமாகி தவம் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். சுக்கிரன் மீது தவம் சூரியனிலிருந்து 3வது வட்டப்பாதையில் சுமார் 9 கோடி மைலுக்கு அப்பால் சூரியனை சுற்றி வலம் வந்திருப்போர் நாம் வாழுகின்ற தப்பு உலகம், நில உலகம். இந்த நில உலகத்தை சுற்றி சுமார் 2,30,000 மைலுக்கு அப்பால் இந்த நில உலகத்தை சுற்றி வலம் வந்திருக்கும் கோள் துணைக்கோள் சந்திரன். சந்திரன் இந்த பூமியை ஒரு முறை சுற்றி முடிக்க 29 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. வெண்மை நிறமான காந்தலை கதிர்களை வீசிக்கொண்டே இக்காந்தலை கதிரானது நமது உடலில் உள்ள இரத்த ஓட்டத்தோடு தொடர்புடையவை. சந்திரனுடைய காந்தலை கதிரானது நமது உடலில் ஒரு இரத்த ஓட்டத்தை சீரமைக்கிறது. உடல் நலம், மனவளம், அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்க வல்லவை. சந்திரனுடைய காந்தலை கதிரை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். எப்பொழுதும் சந்திரனுடைய காந்தலை கதிரானது நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சந்திரன் எனும் போர் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். பௌர்ணமி தினமான என்று நாம் பார்க்கக்கூடிய அந்த முழு சந்திரனையே தவத்தில் எடுத்துக்கொண்டு அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலவு பெற்று லயமாகி தவம். கோட்டையை விட இன்றைய தினம் சந்திரன் காந்தலைக்கானது நம் அவரிடமாக அது நமது வாழ்வை மேன்மைப்படுத்தும், நமது மனதை தூய்மைப்படுத்தும். சந்திரனுடைய காந்தலையை முழுமையாக நாம் உருவாக்கிக் கொண்டு இணங்கி தவம் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். சந்திரன் மீது தவம் எனும் ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் பண்ணுகிறோம். சூரியனிலிருந்து 4வது வட்டப்பாதையில் சுமார் 14 கோடி மைலுக்கு அப்பால் சூரியனை சுற்றி வலம் கொண்டிருக்கும் கோள் செவ்வாய். செவ்வாய் சூரியனை ஒரு முறை சுற்றி வர 18 மாதங்கள் எடுத்துக்கொள்கிறது. செந்நிறமான காந்தலை கதிரை வீசிக்கொண்டே இக்காந்தலை கதிரானது நமது உடலில் உள்ள மச்சையோடு தொடர்புடையவை. செவ்வாயுடைய காந்தலை கதிர்கள் உடல் நலம், மனவளம், தைரியம், தன்னம்பிக்கை, விஞ்ஞான அறிவு, மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் இவை அனைத்தையும் அளிக்க வல்லவை. செவ்வாயுடைய காந்தலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். எப்பொழுதும் செவ்வாயுடைய காந்தலை கதிரானது நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. செவ்வாய் எனும் ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். செந்நிறமான தோட்டத்தோடு கூடிய காந்தலை கதிரை வீசிக்கொண்டிருக்கிற செவ்வாயோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பட்டு லயமாகி தவம். எனும் ஆற்றல் மிக்க மாபெரும் கோள் மீது தவம் பண்ணுகிறோம். சூரியனிலிருந்து 5வது வட்டப்பாதையில் சுமார் 48 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை சுற்றி வலம் கொண்டிருக்கும் கோள் குரு. குரு சூரியனை ஒரு முறை சுற்றி முடிக்க 12 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது. குரு பொன்னிறமான காந்தலை கதிரை வீசிக்கொண்டே உள்ளது. இக்கதிரானது நம்ம உடலில் உள்ள மூளை செல்களோடு தொடர்புடையது. குருவுடைய காந்தலை கதிர்கள் உடல் நலம், மனவளம், கல்வி மேன்மை, அறிவு மேன்மை, மெய் உணர்வு, வாழ்க்கை வளங்கள் இவை அனைத்தையும் அளிக்க உள்ளவை. குருவுடைய காந்தலை கதிரை ஏற்று
சக்தி வாய்ந்த அந்த குருவோடு ஒன்றி நிகழும் உயிர் கலப்பு பெற்று லயமாகி அவன் இயற்றிக் கொண்டிருக்கிறோம். சூரியன் 6வது வட்டப்பாதையில் சுமார் 88 கோடி மைல்களுக்கு சூரியனை சுற்றி வளர்ந்திருக்கும் போல் சனி சூரியனை ஒரு முறை சுற்றி முடிக்க 30 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது. சாம்பல் நிறமான காந்தலை கதிரை வீசிக்கொண்டே இக்கதிர்களானது நமது உடலில் உள்ள நரம்புகளோடு தொடர்புடையவை. சனியுடைய காந்தலை கதிர்கள் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், நீண்ட ஆயுள், வாழ்க்கை வளங்கள் இவை அனைத்தையும் அளிக்க உள்ளவை. சனியுடைய காந்தலை கதிர்கள் ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் எப்பொழுதும் சனியுடைய காந்தலை கதிரானது நமக்கு நன்மையே செய்யக்கொண்டிருக்குமாக. சனியனும் ஆற்றமிக்க கோள் மீது மனம் செலுத்தி தனம் ஏற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த சூரிய மண்டலத்திலே மிக விசேஷமான வளையங்களோடு கூடிய அற்புதமான கோள் சனி. நமது கர்மயத்தில் உள்ள பதிவுகளை சமன்படுத்தும், அதை போக்கக்கூடிய வழிகளை நம்ம வாழ்வில் செய்து கொண்டிருக்கிற அற்புதமான கோள் சனி. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சனி பகவானோடு சனி கிரகத்தோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று லயமாகி தவம் ஏற்றிக் கொண்டிருக்கிறோம். சனி எனும் ஆற்றமிக்க கோள் மீது தவம். ஆற்றமிக்க காந்தலை பாதையில் தொடர்கிறோம். சூரியனானது தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொண்டிருக்கிறார். அதனுடைய நடு மையத்தில் அழுத்தத்தின் காரணமாக அவர் வெற்றிடம் நிலை கொண்டே இருக்கிறது. அதனையே கரும்புள்ளி பிளாக் ஹோல் என்று அழைக்கிறோம். அவை மேலும் மிகவே அங்கு நிற்க முடியாமல் சூரியன் மையத்திலிருந்து வேறுட்டு கிளம்பி அதனுடைய இருபுறமும் ஒரு கோடு ஆரம்பித்து பிரபஞ்சத்தையெல்லாம் கடந்து சுத்த வெளியுடன் எப்பொழுதும் கடந்து கொண்டே இருந்தன. இவ்வாறு சூரியன் இருபுறமும் இயங்கிக் கொண்டிருக்கிற கருமையான காந்தலை பாதைகளைத்தான் ஒருபுறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் அழைக்கிறோம். ராகு கேது காந்தலை பாதைகளிலிருந்து எப்பொழுதும் கருமை நிறமான காந்த அலைகள் வீசிக்கொண்டே இருக்கின்றன. இக்காந்த அலைகளானது நமது உடலில் உள்ள ஓஜஸ் என்ற சுத்த சக்தியோடு தொடர்புடையவை. ராகு கேது காந்தலைகள் உடல் நலம், பணவளம், அறிவு மேன்மை, மெய் விளக்கம், வாழ்க்கை வளங்கள் இவை அனைத்தையும் அளிக்க வல்லவை. ராகு கேது காந்தலைகளை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். எப்பொழுதும் ராகு கேது காந்தலைகளானது நமக்கு நன்மையே செய்திருக்குமாக. ராகு கேது எனும் ஆற்றமிக்க காந்தலை பாதைகளின் மீது மனம் செலுத்தி தனம் ஏற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த பிரபஞ்சத்தில் நாம் வாழ்கின்ற சூரிய குடும்பத்தை போன்று கோடான கோடி சூரிய குடும்பங்கள் பிரபஞ்சம் முழுவதும் நிகழ்ந்து உருண்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நட்சத்திரங்கள் என்று அழைக்கிறோம். இவ்வாறு பிரபஞ்சம் முழுவதும் உள்ள அனைத்து நட்சத்திர கூட்டங்களையும் 12 ராசிகளாகவும் 27 தொகுதிகளாகவும் நமது முன்னோர்கள் பிரித்துள்ளனர். இந்த அனைத்து ராசிகளிலும் அனைத்து நட்சத்திரங்களும் வரக்கூடிய காந்தலைகள் நமக்கு எப்பொழுதும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிலையும் அளிக்கட்டும். அதனோடு அந்த காந்தலைகளோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று லயமாகி தவம் ஏற்றிக் கொண்டிருக்கிறோம். பெரிய மண்டலம் எனும் சக்திகளும் முழுவதும் பெருந்தளம். பிரபஞ்ச களத்தை கடந்து மனதில் எல்லையற்றதாக இருக்கின்ற சுத்தவெளி மெய்ப்பொருள். பிரபஞ்சத்தை கடந்தும் பிரபஞ்சத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய அனைத்து ஒவ்வொரு அணுக்கு மத்தியிலும் 2 அணுக்களுக்கு இடையிலும் இருப்பாக இருந்து இயங்கிக் கொண்டிருப்பது அந்த சுத்தவெளி என்ற மெய்ப்பொருள் தான். அந்த சுத்தவெளி என்ற மெய்ப்பொருளே நமக்குள்ளாக அறிவாக
சுத்தமே என்ற பிரமமே பரிணாமத்தின் அனைத்து தோற்றங்களாகவும் அனைத்து ஜீவன்களாகவும் நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்களாகவும் வந்துள்ளது என்பதை உணர்ந்து யாருக்கும் துன்பம் தராமலும் எவர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கும் அளவிற்கு நமது செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டு வாழ முனைவோம். இந்த விரிவான மனநிலைகள் எப்பொழுதும் இதை மறவாத மனதில் கொண்டு வாழ்வில் சிறப்பாக வாழ செயல்பட முனைவோம். மேலும் இச்சிந்தனையோடு தவத்தை நிறைவு செய்கிறோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை மனதில் இணைந்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்த்து மகிழ்வோம். பெற்ற மக்களை ஒருவராக நினைந்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களை அலைகளாக அனுப்புவோம். உடன் பிறந்தவர்கள் அனைவரையும் வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் வாழ்த்துவோம். தொழில்துறைகளே, தினசரி கனவுகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புடைய அனைவரையும் வாழ்த்துவோம். இன்னும் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திரும்பி நல்வாழ்வு பெற வேண்டும் என கருண்டு வாழ்த்துவோம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரியம் எனும் உன்னத கலை வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் எனும் விஞ்ஞானம் வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் எனும் ஆன்மீக கல்வி வாழ்க வளமுடன். உலகில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகளும் வாழ்க வளமுடன். இதற்கு தலைமையகமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆசான் அவர்கள் இருந்து அருள்பணியாற்றிய ஆடியாறு அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். பெருந்துறை மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளை வாழ்க வளமுடன். பெருந்துறை அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். இதனோடு இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து தவமையங்களும் வாழ்க வளமுடன். இந்த அமைப்பு உருவாக காரணமாக இருந்தோர், இப்பொழுது சேவையாற்றிக் கொண்டிருப்போர் அனைவரும் வாழ்க வளமுடன். இந்த அற்புதமான தவத்திலே கலந்து கொண்டுள்ள நாமும் நமது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். உடல்நலம் சரியில்லாத ஒருவருக்கு நாம் வாழ்த்து கொடுப்போம். அருள்நிதி சங்கீதா அவர்களுடைய உறவினர் கலாமணி அவர்கள் உடல்நலம் வாழ்க வளமுடன். கலாமணி அவர்களின் உடல்நலம் வாழ்க வளமுடன். கலாமணி அவர்களின் உடல்நலம் வாழ்க வளமுடன். அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தை சார்ந்த அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல்நலம், நீண்டாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவதற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேற்பு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரெழுவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் ஓர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளர்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அப்படியே அமைதி நிலையிலே இருந்து ஒரு 9 முறை இந்த பிரபஞ்சத்தை நாம் வாழ்த்தலாம். வாழ்க வையகம். நீங்க அப்படியே தொடர்ந்து சொல்லுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சேர்ந்து சொல்லலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 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 வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. நிறைவு செய்வோம். யாருக்காவது ஏதாவது சிறப்பு வாழ்த்து